ஹாய். இப்போ தான் வந்து நான் எழுந்தேன். இந்த டேயில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் இவனை கொஞ்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். இன்னைக்கு வந்து கிச்சனுக்கு வெங்காயம் கடுகு போட்டு மேகி. ஸோ எனக்கு ஜானுக்கு அப்புறம் ஆரஞ்சு சாப்பிட்டேன்னா ஆரஞ்சுக்கு. இப்போ ஆனியன் கட் பண்ணலாம். பின்னாடி பாத்தீங்களா ரிங் லைட்டு. ஆக்சுவலா வந்து லைட் வசதி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரிங் லைட் இல்லாம நம்மளால சமைக்க முடியாது. அப்படி பிரைட்டாவும் தெரியாது. அதனால எப்பவுமே ரிங் லைட் வச்சுக்கலாம். ஆனா இந்த ரிங் லைட் செம்ம ஹெல்ப்ஃபுல்லு. இது வந்து நான் 499 வாங்கினேன். இதுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டும் வரும். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க கான்பிடென்ட்டா வந்து நான் அதுல வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஸ்ட்ரென்த் மனசுல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குங்க. ஓரளவு உங்க வீடியோ 500 ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்குங்க. நான் வந்து அப்ப இருந்த ஆசையில வந்து வாங்கிட்டேன். ஆனா செம்ம யூஸ்ஃபுல்லு. பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்துட்டேன் காய்ஸ். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன வந்து பார்க்கலாம். அத்தை வந்துட்டாங்க காய்ஸ், நவியக்கா வந்துட்டாங்க காய்ஸ் அப்படின்னு கலாய்ப்பாங்க. இப்ப நானே என்ன கலாய்ச்சிக்கிறேன். வெங்காயத்தை வளர்க்குறேன் தெரியுதா, செம்மையா இருக்குல்ல. இது ஃபர்ஸ்ட் வாடி இருந்தது, இப்பதான் கொஞ்சம் நல்லா செம்மையா இருக்கு. சாஸ் கம்மியாயிடுச்சுன்னு போட போனேன்னா அதுக்குள்ள வந்து கடுகு வந்து கரிஞ்சு போயிடுச்சு. பச்சை மிளகா வெங்காயம். உங்களுக்கு இப்படி மேகி செஞ்சா பிடிக்குமா? இது 90s கிட்டோட மேகி. 90s கிட்ஸ் தான் வந்து இப்படிதான் அந்த மேகி செஞ்சு சாப்பிடும். ரெண்டு மேகி மசாலா. ஆக்சுவலா வந்து 3 மேகி மசாலா. ஒண்ணு வந்து எனக்கு, ஒண்ணு ஜானுக்கு, ஒண்ணு உதய்க்கு. ஆனா உதய் வந்து நேற்று நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டான். நைட்டு வாங்கணும் செய்யறதுக்காக. ஆனா பிரியாணி ஆர்டர் பண்ணனால நாங்க வந்து செய்யல. ஆக்சுவலா அவங்களோட மேகி அதை எடுத்து வச்சுட்டேன். மேபி லேட்டர் அவங்க சாப்பிடலாம், நாங்களே சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பிடிக்கும். நடுவில் இதை வந்து வேணான்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப ஓகே பண்ணிட்டாங்களே, சாப்பிடலாம். சரி, இதை கொட்டிட்டு வந்துடுறேன். வெயிட். இது வந்து அப்படியே கொட்டணும். குண்டாயிட்டங்க. எப்படி வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. தண்ணி 2 தண்ணி நிறைய விட்டு அப்படி குழைய விட்டான்னு சுத்தமா குடிக்கவே பிடிக்காது. மேகி சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கம்மியா தண்ணி ஊத்தி கம்மியா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சோன்னே நம்ம சாப்பிடுவோம். இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிங் லைட் எப்படி இருக்குல்ல, பல்லன்னு தெரியுதுண்ணா அக்கா. நான் வேணா இது இந்த பக்கம் வச்சுட்டுமா? வாவ், இப்ப எப்படி தெரியற? இது ரொம்ப ஃபிளாஷ் இல்லாம பிரைட்டா தெரியறேனா? மைக்கு பாத்தீங்களா? இந்த மைக் வந்து நான் ஒரு கடையில வாங்க போனேன். அப்ப வந்து ஆனா கொஞ்சம் குவாலிட்டியா நல்லா மைக் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே அவர் சொன்னாரு, யூடியூப் சேனல் எத்தனை ஃபாலோவர்ஸ்? 100 ஃபாலோவர்ஸ். இது போதும் போங்க, ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு அசிங்கப்பட்டு அனுப்புனாரு. 1000 ஃபாலோவர்ஸ் வரணுங்க. அந்த உடனே நம்ம சூப்பரா ஒரு மைக் வாங்குறோம். கொதிச்சிருச்சு. நம்ம அந்த மேகி போட்டலாமா? செம்மையா கொதிக்கல. வெங்காயம், பச்சை மிளகா, மேகி மசாலா போட்டு கிண்டிட்டு தண்ணி ஊத்திட்டு அப்படியே நான் உடைக்காம தான் போடுவேன். ஏன்னா அப்படியே இருக்கும் போது பெருசா நூடுல்ஸா கிடைக்கும்ல. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம போய் அதுக்குள்ள ப்ரஷ் பண்ணிட்டு வரலாம். நான் அதெல்லாம் காமிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. இது கொதிக்கிட்டோம். நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். அண்ட் ஐ எம் பேக். பேஸ்ல தண்ணி இருக்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் பல்லு விளக்கி இருப்பேன்னா மாட்டேன். இல்லைங்க, பல்லு விளக்குன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வருது. பல்லு விளக்கிதான் சாப்பிடணும். நானுக்கும் இது எனக்கும். ஓகே. ஏன்னா நான் கிண்ணத்துல ஸ்பூன் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தட்டுல சாப்பிடதான் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு தட்டுல காப்பாத்து. நான் சொன்னல, அது பிரிக்காம போட்டா அப்படியே செம்மையா இருக்காங்க. நம்ம டயட்ல இருக்கோம், அதனால நம்மளுக்கு கொஞ்சம் போடுவோம். மேடம் வந்து மேகினா பயங்கரமா வெறித்தனமா சாப்பிடாதுல்ல, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துடலாம். கிணத்துல போட்டு பார்ப்போம். ஃபுல்லா வரணும்னா இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் மட்டும் வீடியோ எடுக்கலன்னா இதை எடுத்து வாயில போட்டுருப்பேன். கீழே விழுந்து மேகினா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா 90s கிட் உணவுடா மேகி. 90s கிட்டோட எம்மிடா மேகி, மம்மிடா மேகி. 2K கிட்ல வச்சுக்கோங்க. இல்ல ஆன்டி ஓவரா பண்றீங்க. எங்களோட சைல்ட்ஹுட் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா? அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோனே. நான்
கிண்ணத்துலயும் ஃபுல்லா இருக்கு, தட்டிலையும் ஃபுல்லா இருக்க காரணத்தினால நம்ம அதுல வந்து எடுக்க வேண்டாம். அவளுக்கே கொடுத்துரும். வாங்க போய் சாப்பிடலாம். ஓ, மேகி வேணுமா வேணாவா? நம்ம வந்து மேகி சாப்பிடலாம். அவ வந்து கிண்ணம் எடுத்துக்கிட்ட காரணத்தினால் நான் வந்து தட்டு எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு வந்து கிண்ணத்துல வேணும். ஒருவேளை அதுல அதிகமா இருக்கோடி கிண்ணத்துல. ஆரஞ்சு இந்தா இந்தா ஆரஞ்சு டேஸ்டியா? சாப்பிடா. மேகி சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டார் செல்லக்குட்டி. நான் அவர் தூங்குறாருன்னு அவர் கூட நம்ம தூங்க முடியுமா? நான் கிச்சன் க்ளீன் பண்ணி லன்ச் பண்ணுறேன், நீ வந்து உள்ள பெட்ரூம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி தூங்கிடுச்சு. புள்ளைக்குட்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அரிசியை ஊற போட்டுட்டு சுட சுட சாதம் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மஷ்ரூம், வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி வச்சுட்டு முட்டை உடைச்சி ஊற்றி அந்த வதக்கின மஷ்ரூம், வெங்காயம், பச்சை மிளகாவை அதுக்குள்ளே போட்டு லைட்டாக வேணால் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்படியே வந்து ஆம்லேட் போட்டுட்டேன். இந்த ஆம்லேட் எங்களுக்கு போதும் 2 பேருக்குமே, இதுவே அதிகம் ஆக்சுவலி. போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டால் செம்மையாக இருந்தது, ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. குழம்பு வந்து நேற்று வச்சு கீரை மசியல், இன்றைக்கி எந்த குழம்பும் பண்ணல. அப்புறம் இது யாருக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பட்டுக்குட்டி ஆரஞ்சுக்கு. அவனுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து அவன் வந்து பொதுவான பூனையாக இருந்தான். இப்போ நம்ம வீட்டுக்கு என் செல்லக்குட்டி பூனையாக ஆனதுனால அவனுக்கு தனியாக வந்து ஈரல் இல்லைன்னா ஃபிஷ் இருந்தால் அதோட கொஞ்சம் 2-3 ஃபிஷ் எடுத்து வச்சு 1 வீக்குக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது வந்து கோழியோட ஈரல் மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அவனுக்கு தந்துட்டேன். எங்களுக்கு வந்து ஊறுகாய், ரைஸு, அதுக்கப்புறம் கீரை மசியல், முட்டை ஆம்லேட்டு எங்களுக்கு. நானும் ஜானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பசித்த மாதிரி இருந்தது. ஏன்னா காலையில் டிஃபன் வந்து மேகி தானே, மேகி வந்து எப்படி ஜீரணிக்குதுன்னே தெரியாது. ரைஸ் மாதிரி கிடையாதுல்ல. நாங்கள் ஃபுட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஃபுட் வந்து எங்களோட லைஃப் லைன் சொல்லலாம். சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. நாங்கள் உணவை ரொம்ப சுவையாக சாப்பிட்லன்னா எங்களால் உயிர் வாழ முடியாது. என் கூட சேர்ந்து இவங்க 2 பேர் நாக்கையும் கெடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.